2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்து பிறந்து நம்முடைய எல்லா பாவங்களுக்காக பாவமில்லாத ஆண்டவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை ரட்சிக்கவும் நமக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தவும் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த ஆண்டவர் வரப்போகிறார். அந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படி, உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லும்படி இந்த மாலை பொழுதிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான மாலை பொழுதிலே இந்த வேப்பம்பட்டு பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு விசை பாரப்படுகிறோம். ஒருவரும் கெட்டு போவதும் சித்தம் அல்லவே. ஒவ்வொருவரும் பரலோக வாழ்விற்கு, பரலோக ராஜ்யத்திலே கடந்து வர வேண்டும் என்பது சித்தமாய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யார் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது உங்களுடைய திட்டமாய் இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். சுவிசேஷ வார்த்தைகளை எங்கும் உரைக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆமாண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களிலே கிரியை செய்வதாக. தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய கடந்து போய் கிரியை செய்யட்டும். இங்க இருக்கிற ஜனங்கள் இந்த சத்தத்தை தூரத்தில் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு இருக்கட்டும். வழி நடத்தும் ஆசீர்வாதியும் ஆரம்பம் முதல் முடிவு மாத்திரம் நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வேப்பமட்டு பகுதியில் வாழும் மக்களே, எல்லோருக்கும் நற்செய்தி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். அந்த நற்செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் படுகிற பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் ஒரு நாள் வீணாக அழிந்து போகும். நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கோ அன்பு காட்டுவதற்கோ யாரும் கிடையாது. ஒருவேளை அப்படி அன்பு காட்டினால் அந்த அன்பெல்லாம் பொய்யாக மாறிவிடும். ஆனால் நிலையான அன்பு, நிரந்தரமான அன்பு, உண்மையான அன்பு ஒருவரே. அது யாருன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். எல்லோரும் தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கண்ணீர், கவலை எல்லாம் மாறி போகும். ஏன்னா நாங்கள் சொல்ல வந்திருக்கிறவர் அவரே அன்புள்ளவர். அவருடைய அன்பு என்றும் மாறாதது. அவருடைய அன்பு என்றும் ஒழியாதது. அவருடைய அன்பு என்றும் நிலையானது. ஒருவரே அவரை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவர் அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? பட்டலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம், பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே. உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே. உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான்
அவர்தான் அவர்தான் இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேலாய் நம்மை அன்பு வைத்தவர். யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஐயா, அவர்தான் இயேசு என்பதை நம்ம தெரிஞ்சு கொண்ட இன்னைக்கு. ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். என்ன கேள்வினா, இயேசுன்னு உண்மைதான், அவர் வந்ததும் உண்மைதான், ஆனால் அவர் மறிச்சிட்டாரே, அவரை பத்தி நீங்க சொல்ல வந்திருக்கிறீங்களே அப்படி உங்க மனசுல ஒரு கேள்வி எழும்பலாம். மறித்தார், ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவே பெரியவர், அந்த இயேசுவே நல்லவர், அவரே ராஜாதி ராஜா. மறித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் என்பதை நீ மறந்து விடாதே. மறித்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, மீண்டும் உயிர்த்து விட்டார் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வணங்கும் தெய்வம் அவர் நல்ல தெய்வமே, நீ கேட்கும் தெய்வம் அவர் நல்ல தெய்வமே, நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே, நீ அழைத்தால் ஓடி வந்து பேசும் தெய்வமே. அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேலாய் நம்மை அன்பு வைத்தவர். யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. இப்பொழுது கர்த்தர் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் விலகட்டும். உங்களுடைய கருத்தில் அப்பா ஆண்டவரே, கர்த்தர் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால ஒவ்வொரு கை பகுதி கால் பகுதி கர்த்தர் பலப்படுத்தும்படியா எல்லா பலையும் நீங்க கண்ண முடிக்குமா? நீ கண்ண முடியும். கர்த்தர் அப்பா ஆண்டவரே உங்களுடைய சுகத்தை கர்த்தர் இந்த வேலை நீர் பக்கல இருமடியா நாங்கள் சொல்லிக்கிறோம். அவங்க பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இயேசுவானவர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த வேப்பம்பட்டு கிராமத்தில் உள்ள எல்லா சகோதரிகளையும் அழைக்கிறோம், அன்போடு கூட அழைக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம், நீங்கள் எத்தனையோ இங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ திசைகளிலே நீங்கள் சென்று எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்க நீங்க எத்தனையோ பயணங்கள் நடந்து கொண்டு போகலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்படியா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தேவன். நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் ஒன்று கேட்டால் இரண்டாய் தருகிற தேவன், அற்புதமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஒரு விசை கூட உங்க செவிகளை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் உங்க செவிகளை திறந்து கேட்கும்படியாய் கூட உங்க அன்போடு கூட அழைக்கிறோம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நட
வாழ்ந்திடலாம். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைச்சென்றும் வாழ்ந்திடலாம். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கூட இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் உங்களை அழைக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் எப்போதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கல் அல்ல, மண் அல்ல, கீழே போட்டால் உடைந்து போகிற சிலை அல்ல. தேவாதி தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பாரமான சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தினார். ஒரு விசை, ஒரே ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். நீங்க ஒரே ஒரு முறை உங்க பக்கத்துல இருக்கிற ஜெப ஆலயத்துக்கு சென்றால் கூட, ஒரு முறைன்னு போனால் கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட செவிகளிலே கேட்டு மனம் திறந்து இயேசு கிறிஸ்துவோடு வரும்படியாய் உங்களை அன்போடு கூட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவன், செவிகளின் பிதாவாம் பேசுவானவன். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவன், செவிகளின் பிதாவாம் பேசுவானவன். சுனிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சுனிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிலும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அதனால் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? அவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாதனே சொல்லுவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாதனே சொல்லுவர். அஞ்சிடாத மகளே மகளே என்றும் தேற்றிடவே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட நண்பர்கள் எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவர் முன்வரவில்லை. உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து வருவாரே மெய்யான தெய்வம் அங்க. ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்க வந்தார் இயேசுவங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நாய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நல்ல பல உள்ளத்தை தேற்றிடுவார். நாய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நல்ல பல உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தேவனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார், இயேசு கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. ஹல்லேலூயா. கர்த்தர் மனமகிழ்ச்சியோடு நாள் உங்கள் மத்தியில கடந்து வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கொடுக்கப்பட்டதான இந்த மகாபெரிய தருணங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாள கர்த்தர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்ய சமீபத்திருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி நாள சுவிசேஷத்தை நாங்கள் உங்கள் மத்தியில் அறிவிக்கும்படியாய் இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, முதியோரே, கர்த்தர் உங்கள் மத்தியில் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த ரத்தத்தை இந்த வேலை நினைத்து பார்க்கும்படியாய் எந்த தெய்வம் செய்ய முடியாத அதிசயத்தை அவர் உங்களுக்காக பாடுகள் பட்டு 3 நாள் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்து சத்திய ரத்தத்தை உங்களுக்காக அவர் சிலுவையில மறித்தாரு. அந்த தேவ ரத்தத்தை இந்த வேலை நாங்கள் நினைவு கூறும்படியாய் உண்மையுள்ள தெய்வம் மனம் திரும்பும்படியாய் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை சுவிசேஷமாக நாள் அறிவிக்க வந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஒரு ஆத்மாவை கெட்டு போவது முடியாது. ராஜ்யத்தில் இடைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக நீங்க எப்பொழுது அதை நோக்கி கூப்பிடுவீர்கள், கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து உங்களுக்காக பாவத்துக்கு மறித்து உங்களுக்காக நீதிக்கு பிழைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த வேலையை நீங்க நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் இந்த வேலையில உங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்களை உங்கள் எத்தனையோ சத்தத்தை கேட்க எங்கெங்கோ இருக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே என் கண்ணீரை மாற்று. எத்தனை பேர் கண்ணீரோடு இருப்பீங்க, எத்தனையோ பேர் கடன் பாரத்தில் இருப்பீங்க, எத்தனையோ பேர் வியாதியில, எத்தனையோ பேர் மரண படுக்கையில இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற நண்பு சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்கிற நண்பு சகோதரியே, ஒரு நிமிடம் மாத்திரம் காண்டவரை நோக்கி பாவத்துக்கு மறித்த என் தேவன் இந்த வேலை நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமானால் உங்கள் மனதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பொன்னோ பொருளோ ஆசையோ அந்தஸ்தையோ அவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் விரும்புகிறது உங்கள் இருதயத்துல கொஞ்சம் இடத்தை மாத்திரம்தான். பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எத்தனையோ பேர் அறிந்த பின்மாற்றத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் இந்த வேலையில உங்களை மதம் மாற சொல்ல
வரல இந்த வேலையில நாங்க மனம் மாறும்படியாய் ஒரு சிறு கடுகளவு விசுவாசத்தை வைத்து நம்பிக்கையோடு இந்த வேலையில இந்த சத்தத்தை கேட்கிறேன். அன்பு சகோதரனே, உன் கடன் பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் கடனை மாற்றுவார். கர்த்தர் உன் கண்ணீரை மாற்றுவார். கர்த்தர் உன் படுக்கையை படுத்திருக்கிற வியாதியின் படுக்கையை மாற்றுவார். அது எப்பொழுது என்று சொன்னால் ஒரு நிமிடம் மாத்திரம். உண்மையுள்ள தேவ அவர் மாத்திரம் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்ற எனக்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறைந்தார் என்று மனம் விரும்புதலை என்று உங்கள் இருதயத்தில் கொண்டு வருகிறீர்களோ அந்த நாளில கர்த்தர் உங்கள் மன மாற்றுதலை பார்த்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட உங்கள் யாவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கும்படியாய் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் நம்ம ஒவ்வொருவருடையது. கர்த்தர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிறார். நரகத்தில் நாம் கடந்து போவது அவருக்கு சுத்தமல்ல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். எல்லாம் விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரடி சொந்தமில்ல, அண்ணா கையிடும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையின் சொந்தமில்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்ல. புருஷன் சொந்தம் இல்ல, மனைவி சொந்தம் இல்ல, தாய் சொந்தம் இல்ல, தகப்பன் சொந்தம் இல்ல, பிள்ளைகள் சொந்தம் இல்ல, யாருமே நம்ம இந்த உலகத்தில் சொந்தம் இல்ல. எல்லாம் தற்காலிக சொந்தம். ஆனா நமக்கு நிரந்தரமான ஒரு சொந்தம் உண்டு. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த சொந்தம் என்னைக்குமே நம்மளை கைவிடாது. அந்த சொந்தம் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாது. அந்த சொந்தம் என்னைக்குமே நம்மளுக்கு வெறுக்காது. அந்த சொந்தம் என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. அது நிரந்தரமான ஒரு சொந்தம். அந்த சொந்தத்தை தேடி வருவீங்களா? உலகத்து சொந்தத்தை விட்டுட்டு அந்த பரலோக சொந்தத்தை தேடி வருவீங்களா? அந்த சொந்தமான இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வீங்களா? ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கையிடும் சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கையிடும் சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல. ஆசையாய் மனம் முடித்த கணவனும் சொந்தம் இல்ல, 10 மாதம் சுமந்தப்பட்ட பிள்ளைகளும் சொந்தம் இல்ல. ஆசையாய் மனம் முடித்த கணவனும் சொந்தம் இல்ல, 10 மாதம் சுமந்தப்பட்ட பிள்ளைகளும் சொந்தம் இல்ல. காரமாய் வந்தவளும் உண்டாய சொந்தம் இல்ல, காரமாய் வந்தவளும் உண்டாய சொந்தம் இல்ல. சொந்தம் என்று நீ நம்பும் சொந்தம் கூட சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கையிடும் சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல. பாசமாய் நீ பார்க்கும் மன்னங்களும் சொந்தம் இல்ல, பெரிதாய் நீ நினைக்கும் பதவியும் சொந்தம் இல்ல. பாசமாய் நீ பார்க்கும் மன்னங்களும் சொந்தம் இல்ல, பெரிதாய் நீ நினைக்கும் பதவியும் சொந்தம் இல்ல. உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தம் இல்ல, உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தம் இல்ல. சொந்தம் என்று சொல்லி வரும் சொந்தம் கூட சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கையிடும் சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல. நாட்டையாள மன்னனுக்கு ஒரு ஜான் சொந்தம் இல்ல, ஓடி ஓடி உழைத்தவர்க்கு ஒட்டு துணி சொந்தம் இல்ல. நாட்டையாள மன்னனுக்கு நாளையிலும் சொந்தம் இல்ல, ஓடி ஓடி உழைத்தவர்க்கு ஒட்டு துணி சொந்தம் இல்ல. கோடி பணம் சேர்த்தவர்க்கு போகும் இடம் ஒன்றுமில்ல, கோடி பணம் சேர்த்தவர்க்கு போகும் இடம் ஒன்றுமில்ல. சொந்தம் என்று சொல்லி கொள்ள சொந்தம் கூட சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல, அண்ணா கையிடும் சொந்தம் இல்ல, அண்ணன் தம்பி சொந்தம் இல்ல, அக்கா தங்கையும் சொந்தம் இல்ல. ஆரடி சொந்தம் இல்ல. நிதி
பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகம் சொந்தமையா, பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகம் சொந்தமையா. இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமையா, இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமையா. ஆரடி சொந்தமில்ல, அண்ணா கையரும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடி சொந்தமில்ல. பாசமாய் நீ பார்க்க பந்தங்களும் சொந்தமில்ல, பெரிதாய் நீ நினைக்க பதவியும் சொந்தமில்ல, சொந்தமில்ல, பதவி சொந்தமில்ல, பாசம் சொந்தமில்ல. பாசமாய் நீ பார்க்க பந்தங்களும் சொந்தமில்ல, பெரிதாய் நீ நினைக்க பதவியும் சொந்தமில்ல. உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தமில்ல, உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தமில்ல. சொந்தம் என்று சொல்லி வரும் சொந்தம் கூட சொந்தமில்ல, ஆரடி சொந்தமில்ல, அண்ணா கையரும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடி சொந்தமில்ல. சகோதரா சகோதரியே, இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் இல்ல. நாங்க சொல்றது உங்களுக்கு உண்மைன்னு புரியும். நண்பர்களை ஏமாற்றுவாங்க. 4 கப்புட்டி, ஒரு 2 கப்புட்டி, 2 பண்ணு வாங்கிட்டு ஒரு நண்பன் வந்துடுவான். ஆனா அந்த நண்பன் போகும்போது பின்னாடி கால் வரை விட்டு போயிடுவான். அவங்க நண்பன் மாத்திரமல்ல, எல்லா சொந்தங்களும் அப்படிதான். ஆனா நீ என்னதான் வெறுத்தாலும், நீ என்னதான் திட்டினாலும், நீ என்னதான் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும், நான் உனக்கு வேண்டும், நான் உனக்கு வருவேன், உன் பின்னாடி வருவேன்னு அந்த அன்பான தெய்வம் தேடி தேடி வரும் ஐயா. அந்த அன்பான தெய்வம் அங்க உன்னை நோக்கி நோக்கி பார்க்கும் ஐயா. அந்த அன்பான தெய்வத்தை ஓடி வந்து எட்டி பிடிச்சுக்குவாங்க. இது கடைசி காலம், இது கடைசி காலம், இதுவே கடைசி காலம். இந்த காலத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஒன்றுமே நம்மளுக்கு சொந்தம் இல்ல, ஒன்றுமே சொந்தம் இல்ல. நிலையான சொந்தத்தை நோக்கி வாங்க, நம்பிக்கையான ஒரு சொந்தத்தை நோக்கி வாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. மாயான உலகத்தில் இருக்கிறோம், மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வெறுமையாய் கடந்து வந்தோம், வெறுமையாய் கடந்து போகிறோம். நம்ம போகும்போது ஒன்றுமே நம்ம கொண்டு செல்வதே இல்லை. நம்ம கூட யார வர ஒட்டு துணை கூட நம்ம கூட இல்ல. நல்லா பட்டு பீராமரம் போட்டு நம்மள புதைப்பாங்க. ஆனா அது கூட இந்த காலத்துல பழத்துல இருந்து எடுத்து போட்டு துள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், அப்படி ஒரு காலத்தில் இருக்கிறோம். சொந்தமில்லாத உலகத்துல வாழ வேண்டாம், சொந்தமான ராஜ்யத்துக்கு பிரவேசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பி நீங்க வாங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று நல்லது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று நல்லது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியை விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை நீக்கிடும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு கிருபை என்று உள்ளது.
இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், இயேசு நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. தொல்லைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தொல்லைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், இயேசு கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், இயேசு என்றென்று மாறாதவர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வேப்பம்பட்டு பகுதியில் இருக்கிற அம்மா ஐயா, தூரத்திலிருந்து சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும்படி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் பைபிள் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் வாங்கலாம், கோடி கோடியாய் வாங்கி சம்பாதித்து மாடி மாடி வீடு கட்டலாம், ஆனால் ஒன்றையும் கொண்டு போவதில்லை. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. இந்த ஜீவனை நாம் வெறுமனே நஷ்டப்படுத்துகிறோம். தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாகி குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்தி அப்படியாய் குடும்ப மக்களை நாம் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த மாலை பொழுதில் அழைக்கிறார். நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை பரிசுத்தமாய் மாற்றி பரலோக வாழ்விற்கு உங்களை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறார். அந்த வரப்போகிற நற்செய்தியை தான் இந்த மாலை பொழுதிலே
உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி வருவீர்களே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பரலோக வாழ்வை கட்டளையிடுவார். எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார். பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறார். எல்லாரும் ஆமா, எல்லாரும் ஐயா, எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உன்னை தேடி வந்தார் வாழ்வழிக்க, அவர் உன்னை மீட்க வந்தார் சுகம் கொடுக்க. உன்னை தேடி வந்தார் வாழ்வழிக்க, உன்னை மீட்க வந்தார் சுகம் கொடுக்க. அவரை நம்பிடு, கிருபைகள் பெறுவோம், ஆசீர்வாதங்களோ அற்புதமாய் தங்கும். அவரை நம்பிடு, கிருபைகள் பெறுவோம், ஆசீர்வாதங்களோ அற்புதமாய் தங்கும். எல்லாரும் அம்மா, எல்லாரும் ஐயா, எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. வியாதியின் கொடுமையினால் விளைவுகள் பல, சத்துருவின் சேலத்தினால் சஞ்சலத்திலே. வியாதியின் கொடுமையினால் விளைவுகள் பல, சத்துருவின் சேலத்தினால் சஞ்சலத்திலே. அவற்றை மேற்கொள்ளும் அன்றிடுவாய் தேவனை, அருளெல்லாம் படைத்த அற்புதநாதனை. அவற்றை மேற்கொள்ளும் அன்றிடுவாய் இயேசுவை, அருளெல்லாம் படைத்த அற்புதநாதரை. எல்லாரும் அண்ணா, எல்லாரும் ஐயா, எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. பரலோக ராஜ்யம் இயேசுவின் கையிலே, பக்குவமாய் நடந்து கொண்டால் சேர்த்துக் கொள்வார் உன்னையே. பரலோக ராஜ்யம் இயேசுவின் கையிலே, பக்குவமாய் நடந்து கொண்டால் சேர்த்திடுவார் உன்னையே. நீதியின் வேதத்தின்படி நிச்சயம் நீ நடந்திடு, நம் தேவன் துணை இருப்பார், எதிலும் ஜெயித்திடு. நீதியின் வேதத்தின்படி நிச்சயம் நீ நடந்திடு, நம் தேவன் துணை இருப்பார், எதிலும் ஜெயித்திடு. எல்லாரும் அம்மா, எல்லாரும் ஐயா, எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. அம்மா, இந்த சத்தத்தை கேட்கிற ஐயா, இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் உங்கள் பணத்தை அவர் கேட்கவில்லை, உங்கள் நகையை கேட்கவில்லை, பெண் பொருளை கேட்கவில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை மாத்திரம் தான் கேட்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த இருதயமானது பொல்லாததா இருக்கிறது, கேடுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவமான இருதயத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். அந்த பாவமான இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் மாற்றுவார். பரிசுத்தமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற பரலோக வாழ்விலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமோஸ் உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. பொய்யான உலகம், ஏமாத்துற உலகம். இந்த உலகத்தை யாரும் நம்பாதீங்க. நம்பி நம்பி வெம்பி வெம்பி போன ஜனங்கள், போன ஆட்டு மக்கள் எத்தனையோ. ஐயா, உலகம் நம்பாதீங்க, பொய்யான இந்த உலகத்தை நம்பாதீங்க. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. இருந்தால் பால் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பால் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு ஓடி வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு கூட வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. ஐயா, இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார்? இருந்தா என்ன இருந்தா? பணம் இருந்தா, பணம் இருந்தா படை ஓடி வரும். பணம் இல்லை என்றால் திரும்பி கூட பார்க்காது. நீ 10 முறை கூப்பிட்ட விட திரும்பி பார்க்க 8 அடிச்சு போகிற உலகம் அது. அதனாலதான் சொல்றேன், இந்த உலகம் நம்பாதீங்க, இந்த உலகம் நம்பாதீங்க. பொய்யான உலகம், ஏமாத்துற உலகம், வேஷம் போடுற உலகம், ஓடி போற உலகம், திருட்டு உலகம். இந்த உலகத்தை நம்பவே நம்பாதீங்க. மெய்யான ஒரு உலகம் இருக்குது, மெய்யான ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை நோக்கி போகிறோம். நீங்களும் வர வேண்டுதான் நாங்க இன்றைக்கு வந்து இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு ஓடி வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் நேசு ஓடி வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. கட்டிட மனைவியா, பெற்றெடுத்த பிள்ளைகளே, சேர்த்து வைத்த சொத்துக்களோ, பார்த்து ரசித்த உறவுகளோ, நீ சொத்து முடிந்து பாடையில போகும்போது உங்களோட வந்திடுமோ, உன்னோட வந்திடுமோ. தலைக்கு என்ன கூட வராது. என்ன பண்ணாது? வரவே வராது. இன்னைக்கு புரண்டு அடிக்கலாம், புரண்டு வாழலாம், மாறியும் தோல்வியப்பட்டு கதறி கதறி ஆழலாம். ஆனா செத்து போகும்போது ஒருத்தருமே கூட வர மாட்டாங்க. அதனால உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. சேர்த்து வைத்த செல்வங்களோ, பார்த்து ரசித்த இன்பங்களோ, மாடி வர மாடி கட்டி கோடி பணம் சேர்த்தாலோ, நீ நோய்வாய்ப்பட்டு கடைசி காலத்துல இந்த பொய் உறவிட்டு அந்த நெய்வேலிக்கு போகும்போது ஒன்று கூட வராது. ஒரே ஒரு செங்கல் கூட எடுத்து போக முடியாது. பார்த்து பார்த்து கட்டுவீங்க, பல டைல்ஸ் போட்டு கட்டுவீங்க, ஜிக்கு 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 மாளிகை கட்டுவீங்க, கோடி கோடியா செத்து கட்டுவீங்க. எங்க நீங்க போகும்போது செத்து போகும்போது ஒரே ஒரு டைல்ஸ் செத்துங்க கையில் கூட சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆசையா கட்டினார இந்த ஒரு டைல்ஸ் அவர் எடுத்துன்னு போட்டோம். கொஞ்சம் அந்த பானையில வச்சு அனுப்ப முடியுமா? நீங்க தான் வைக்க முடியுமா? இல்ல அவர் தான் கொண்டு போக முடியுமா? ஒன்றுமே கொண்டு போகவே முடியாது. எல்லாம் போய் எல்லாம் எழுதுனேன். அண்ணன் எப்ப சாவா கேட்கல, அண்ணன் எப்ப சாவா, அதுதான் உலகம், அதுதான் உலகம். அண்ணன் எப்ப சாவா, திண்ணை எப்ப கால. நீ வீடு கட்டினாலும், மாடி கட்டினாலும், தோட்டத்துல வச்சாலும், எது வச்சாலும் சரி, ஒன்றுமே நீங்க கொண்டு போக முடியாதையா? அதனாலதான் சொல்றோம், இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. இந்த உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இந்த உறவை நம்பாதே மனமே, உறவை நம்பாதே. இருந்தால் பால் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்?
இல்லை இது லைவ் போயிட்டு இருக்குமாங்க இது எடுத்துருங்க இதை எடுத்த வருமா இது இருக்குங்க இது எடுத்துருங்க இதை எடுத்துருங்க இல்லைங்களா இப்போ வர சொல்ல வர்றதில்லை ஓ அப்படிங்களா